அங்கிள், மதுவிலக்கு, மது ஒழிப்பு இரண்டும் ஒன்றா? மது ஒழிப்பு என்பது மக்களிடம் மதுவின் தீமைகளை எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவது ஆகும். மது விலக்கு என்பது மது தயாரிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனையை அரசாங்கம் தடை செய்யும் சட்ட நடவடிக்கை ஆகும். அங்கிள், பூரண மதுவிலக்கு நம் நாட்டில் சாத்தியமா? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் பூரண மதுவிலக்கு தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது. உதாரணமாக, அமெரிக்காவில் மதுவிலக்கு 1920 முதல் 1933 வரை 13 ஆண்டுகள் அமலில் இருந்தது. அது சமயம் அமெரிக்காவில் ஊழல், திருட்டுச் சந்தையில் மது விற்கும் மாஃபியா கூட்டங்கள் உருவானதால் குற்றங்கள் பெருகி உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் எங்கும் கிடைக்கும் நிலை ஏற்பட்டது. தாதாக்களின் சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறந்தது. இந்தியாவில் தேக்சந்த் அவருடைய தலைமையில் அமைந்த குழு தன்னுடைய அறிக்கையில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தலாம், ஆனால் பூரண மதுவிலக்கின் விளைவாக ஏற்படும் தீமைகள் சமூகத்தில் மிக ஏராளம் என பட்டியலிட்டது. அங்கிள், தமிழகத்தில் மட்டும் 2001 இன்று வரை சுமார் 300 பேர் மதுவினால் மரணித்துள்ளனரே, இதற்கு தீர்வுதான் என்ன? வெண்ணிலா, டாஸ்மாக் மதுவை குடித்ததால் தாங்கள் சொன்ன யாரும் இறக்கவில்லை. கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இறந்துள்ளார்கள். எனவே கள்ளச்சாராயத்தை தான் ஒழிக்க தீர்வு காண வேண்டுமே தவிர இதற்கு மதுவிலக்கு தீர்வல்ல. உதாரணத்திற்கு, இந்தியாவில் ஆண்டுக்கு சர்க்கரை நோயால் மட்டும் 7 லட்சம் பேர் இறக்கின்றார்கள். அதற்காக ரேஷனில் அரசு சர்க்கரை போடக்கூடாது என்று சொல்ல முடியுமா? மது விலக்கு உள்ள குஜராத்தில் வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள கிஃப்ட் சிட்டி என்ற இடத்தில் மட்டும் மது விலக்கை தளர்த்தி இருக்கிறார்கள். இன்றுள்ள தாராளமய, தனியார்மய, உலகமய சூழலில் மதுவிலக்கு என்பதெல்லாம் சாத்தியமில்லை என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்படியென்றால் மதுவிலக்கே தேவையில்லை என்கிறீர்களா? தேவையில்லை வெண்ணிலா. போக்குவரத்து தடுப்புச் சட்டம் 1956 பிரிவு 7 படி பள்ளி, கல்லூரி, கோவில் போன்ற பொது இடங்களுக்கு அருகில் சிவப்பு விளக்கு பகுதிகள் இருப்பின் அபராதம் விதிக்கப்படுகிறது. ஆனால் சிவப்பு விளக்கு பகுதி சட்ட விரோதமானது என்று எந்த விதியும் இல்லை. இதனால்தான் இந்தியாவில் பல இடங்களில் சிவப்பு விளக்கு பகுதிகள் இருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய சிவப்பு விளக்கு பகுதியான கல்கத்தாவில் உள்ள சோனாகாச்சியில் 16,000க்கும் மேற்பட்ட வணிக பாலியல் தொழிலாளர்கள் வசிக்கின்றனர். ஆக எல்லா காலங்களிலும் நம்மை சுற்றி நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை பயன்படுத்தலாமா, கூடாதா, அல்லது பயன்படுத்தினால் எவ்வளவு தூரம் பயன்படுத்தலாம் என்பன போன்ற விழிப்புணர்வுகள்தான் நமக்கு தேவையே தவிர கண்மூடித்தனமான சட்டங்கள் அல்ல. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.